May the name of the Lord be glorified. We are into the 207th Kodambakam Zoom Bible study meeting. We praise God for this. He had made us to come thus far. Now, for the opening prayer, I request from Coimbatore, Brother Abraham, to pray for the opening prayer. Over to Coimbatore, Brother Abraham. Shall we pray? Almighty God, our loving Heavenly Father, we thank you and praise you for the time you have given to us to sit in your presence, to meditate upon your word, to learn from thy word that you want us to learn today. Lord, we commit this whole meeting into your hands. Pray that you may help us, you may guide us, lead us in all the aspects of Father. Amid everyone who are involved in this ministry, we pray that it may be a blessing for everyone who are listening to. Pray for thy servant who is going to minister thy word to us. We commit him very especially into your hands. Pray that you may help him, speak through him so that we may hear your voice and may put in our day-to-day applications. We may learn from you and sit at your feet to meditate and learn from your word, O Father. Commit everyone of us who are joined into your hands, O Father, and pray for those who are yet to join. We pray that they may also join us, join together, and listen to thy word, study thy word, and it may be a blessing for everyone. We ask and pray all these things in and through the matchless name of our Lord and Savior Jesus Christ. Yeah. Amen. Thank you, dear Uncle Abraham from Coimbatore, for the opening prayer. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. Now we are going into the next session, that is a singing time. We have along with us our dear brother Samuel Paul Peter from Vetrinagar Assembly in Chennai. Our dear brother has had been there for the dedication of the Kodambakam Assembly Hall, prayer hall, and that time he was playing the instrument and the song. Now over to Brother Samuel Paul Peter of Vetrinagar Assembly in Chennai. Thank you, Uncle. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்கின்ற நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தெரிந்தவர்கள் என்ன கூட சேர்ந்து பாடுங்க. இது ஒரு புது பாட்டு. அந்த பாடனுடைய பேர் வந்து கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் சிறை அப்படிங்கிற ஒரு பாடல். ஃபெமிலியரான சாங் கிடையாது. நம்மளுடைய ராயபுரம் ரன் அசம்பிளியில இருந்து சன்ஷைன் மெலடிஸ் மூலியமா எழுதப்பட்ட ஒரு பாடல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகு நம்ம பரலோகத்துல போயிட்டு வாழ போறோம். ஸோ அந்த வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு மையமா கொண்ட ஒரு பாடல் இது. ஸோ தெரிந்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. தெரியாதவர்கள் இந்த பாடலை என் கூட சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். நான் இதனுடைய சாங் லிங்க் அப்புறமா நான் போஸ்ட் பண்றேன் சாட் பாக்ஸ்ல. ஸோ தட் நீங்க இந்த டியூனையும் லிரிக்ஸையும் நீங்க பார்த்து கற்றுக்கொள்ளலாம். தெரிந்தவர்கள் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் சிறை. கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் சிறை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சம் இல்லை, பசியும் இல்லை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சமில்லை, பசியும் இல்லை. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி,
கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை, கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை. ஜெயங்கொள்ளும் மனிதன் வெற்றி பெறுவான், சோதனை வெல்பவன் கிரீடம் பெறுவான். ஜெயங்கொள்ளும் மனிதன் வெற்றி பெறுவான், சோதனை வெல்பவன் கிரீடம் பெறுவான். துன்பத்தை சகிப்பவன் ஆறுதல் அடைவான், ஜெயம் தரும் தேவன் நம்மோடு. துன்பத்தை சகிப்பவன் ஆறுதல் அடைவான், ஜெயம் தரும் தேவன் நம்மோடு. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சம் இல்லை, பசியும் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, மரணமும் இல்லை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சம் இல்லை, பசியும் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, மரணமும் இல்லை. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. அலங்காரமான நகரம் உண்டு, பொன்னாலேயான வீதியுண்டு. அலங்காரமான நகரம் உண்டு, பொன்னாலேயான வீதியுண்டு. பன்னிரு கற்களால் வாசல்கள் உண்டு, வெளிச்சத்தின் தேவன் நம்மோடு. பன்னிரு கற்களால் வாசல்கள் உண்டு, வெளிச்சத்தின் தேவன் நம்மோடு. மகிழ்ச்சியுண்டு, மகிமையுண்டு, நீதியுண்டு, நித்தியமுண்டு, தூதருண்டு, துதிகள் உண்டு, மணவாளனுண்டு. மகிழ்ச்சியுண்டு, மகிமையுண்டு, நீதியுண்டு, நித்தியமுண்டு, தூதருண்டு, துதிகள் உண்டு, மணவாளனுண்டு. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தரின் வருகை மிக சமீபம், ஆயத்தமானி ஆயத்தமா. கர்த்தரின் வருகை மிக சமீபம், ஆயத்தமானி ஆயத்தமா. நீதி செய்பவன் நீதி செய்யட்டும், பலனளிக்கும் தேவன் நம்மோடு. நீதி செய்பவன் நீதி செய்யட்டும், பலனளிக்கும் தேவன் நம்மோடு. கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை. கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சமில்லை, பசியும் இல்லை. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பஞ்சமில்லை, பசியும் இல்லை. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை. கண்டேன் புது வானம், கண்டேன் புது பூமி, கண்டேன் புது நகரம், கண்டேன் என் நேசரை. நாம் இன்னொரு ஆங்கில பாடலை பாடலாம். above all powers, above all kings, above all nature and all created things. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Above all power, above all king, above all nature and all created things,
above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdom, above all truth, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth. There's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all, above all power, above all king, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdom, above all truth, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth. There's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stones, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all, above all, above all. Thank you. Thank you, Brother Samuel Paul Vetri from Samuel Paul Peter from the Vetri Nagar Assembly in Chennai for the two songs, lovely songs, and seeing there our Lord Jesus Christ in both the songs about the new heavens and the new earth. So God has set us above our thoughts about everything else, about anything else in this world, on God himself in Christ Jesus. Let us have that attitude in our life through these songs which have been sung, and we praise God for Brother Samuel Paul Peter. Thank you, brother. And we welcome all of you once again in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Assembly, Brethren Assembly in Chennai, and the GLM Bookshop Ministries in the same address, at the same premises. And
We praise God for what God is doing. And now we also welcome today also with us, as we had yesterday, Brother Abraham Jacob from Ontario region in Canada. And that is quite morning time in there. And he is, I believe, in Toronto. So we request all of you to pray for him and his family so that they would continue to glorify God wherever they are for the glory of God. So today also we welcome our dear brother, Abraham Jacob, for having accepted our invitation also, and we give glory to God for that. The topic that he would be dealing this evening time is that new beginnings, revival from decline, and that is Susa to Jerusalem. Definitely, the message is very clear. I feel it is from the books of Nehemiah or so. Anyway, let us go into the picture, into the Bible study, and understand what the Lord has to talk to us through our dear brother. So we welcome our dear brother Abraham Jacob to this evening Bible study time, and we give all glory to and honor to God. And also we welcome our dear brother Roland Ranswick from Okimpat Christian Assembly in Chennai. And our dear brother had done a great work in translating yesterday also, and all these days in Kodambam Christian Assembly Zoom meetings. And we praise God for him and also for having accepted our invitation. We welcome our dear brother Roland Ranswick to this evening Bible study time. We once again welcome all the elders, evangelists, brothers, sisters from various assemblies in various places in Tamil Nadu and India and abroad, so that the name of the Lord would be glorified even through this Bible study program. To start with the meeting, the Bible study time, let us go into it with a prayer. I request Dr. Nagarajan Velu from Karaikudi Assembly, Christian Assembly, to pray for the blessing of the message. Dr. Nagarajan Velu. Let us pray. Gracious and loving Heavenly Father, we thank and praise Thee for this evening time that Thou hast granted unto us into this Bible study, the 207th Kodambam Zoom Bible study meeting that Thou hast enabled all of us to come into, and we praise Thee and praise Thy name alone. O gracious Father, all these days we were able to see through various speakers, through various servants of God, through various evangelists and Bible teachers, and on various topics, Lord, from various different places. Lord, we praise Thee and we glorify Thy name. The word of God being expounded and being explained and being told to us in the most blessed way through the work of the Spirit of God. We thank and praise Thee for that. We pray for today evening also, Brother Abraham Jacob, for having joined us from Canada, and we thank him for having accepted the invitation, and also may Thou continue to speak through him as he has spoken yesterday in the most blessed way. But Lord, we pray that Thy name may be glorified through him also. May every word, every Bible verse that is uttered may be beneficial for each one of us as we listen. Lord, we pray that Thy goodness may be seen in our lives, and we would rejoice even after we hear
the Bible study and go to our various respective places in our various walks of life. Precious Father, we pray that thou may be with each one of us in this manner. We also pray for Brother Roland Runswick from Chennai for having come in and having accepted our invitation to translate. May the blessed name of thine be glorified through him, through the translation. We pray for all the dear ones once again. May thou speak through each one of us. We offer this prayer in the blessed, holy, and righteous name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Now we take you to Canada, Ontario region, and Brother Abraham Jacob, and to Roland Runswick to Chennai place. May God's name be glorified, and good morning or good evening to everyone back home. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Once again, thank you for the opportunity to come in fellowship with you today and spend time studying the Word of God together with you. இந்த நாளிலே உங்களோடு கூட ஐக்கியப்படவும் நேரத்தை செலவிட்டு தேவனுடைய வார்த்தையை சேர்ந்து படிக்கவும் கொடுக்கப்பட்ட வாய்ப்பிற்காக, ஸ்லாக்கியத்திற்காக நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I was under the impression that I would only know Brother Masco yesterday, but after the meeting, I realized that there were other brothers and sisters who were close to us as a family while we were living in Saudi Arabia many years back. நேற்றைய தின கூட்டத்திலே கலந்து கொண்ட சகோதரர் மாஸ்கோ அவர்களை மாத்திரம்தான் இந்த கூட்டத்திலே எனக்கு அறிமுகமானவராக நான் கண்டுகொண்டேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பின்னர் தான் நான் புரிந்து கொண்டேன், சவுதி அரேபியாவிலே எங்களுடைய குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமான பலரும் இந்த கூடுகையிலே இணைந்திருந்திருக்கிறார்கள். So once again, thank you, and my special word of thanks and appreciation to Brother Roland for translating. I heard yesterday from my wife that it was the translation was probably better than the message itself, so it was good. சகோதரர் ரோலண்ட் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மொழிபெயர்த்தமைக்காக. Anyway, God bless you all, and let us spend some time studying from the Word today. நாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் சில நேரத்தை நாம் வேத வசனத்தை படிக்கும்படியாக செலவிடுவோம். We were looking at 4 places in Scripture. வேதாகமத்திலே காணப்படுகிற 4 இடங்களை நாம் பார்த்தோம். We started yesterday with the mountains of Ararat. நேற்றைய தினத்திலே அரராத் மலைகளிலே துவங்கினோம். And then we went and traveled 600 kilometers south to a place called Shinar. அதற்கப்புறமாக அங்கிருந்து தெற்கே 600 கிலோமீட்டர் பயணித்து சினேயார் என்கிற இடத்திற்கு வந்தோம். And in that journey from Ararat to Shinar, அந்த அரராத் முதல் சினேயார் வரையிலான பயணத்திலே we saw that the people who came out of the ark and their generations that followed, in the journey from Ararat to Shinar, it was not a journey going up in their spiritual life, but it was a journey going down in their spiritual life. பேலையிலிருந்து வெளியே வந்த அந்த குடும்பத்தாரை பொறுத்த மட்டிலும், அவர்களுக்கு அப்புறமாக வந்த தலைமுறைகளை பொறுத்த மட்டிலும், பேலையிலிருந்து வெளியே வந்த அந்த அரராத் முதல் 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சினேயார் வரையிலான அவர்களுடைய பயணம் கீழ் நோக்கி போகின்ற பயணமாக இருந்ததே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே மேல் நோக்கி செல்கின்ற ஒரு பயணமாக இருக்கவில்லை. And we saw how at Shinar, everything that could possibly go wrong, everything that could possibly be against the word of God, against the instruction of God, was done.
நாம் பார்த்தோம் சினையாரிலே எப்படியாக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய கட்டளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரண்பட்டதாக அதற்கு எதிர்ப்பவைகளாக இருந்தன என்பதை நாம் சிந்தித்தோம். So at the mountains of Ararat, they started with steps of righteousness. அரராத் மலைகளிலே நீதியின் அடிச்சுவடுகளிலே அவர்கள் துவங்கினார்கள். But in the valleys of Shinar, they started going against or rebelling against God. ஆனால் சினேயார் பள்ளத்தாக்குகளிலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ண துவங்கினார்கள். Now, when you carefully look at the geography of that place, அந்த குறிப்பிட்ட இடத்தினுடைய புவியியல் சார்ந்த காரியத்தை நீங்கள் கவனமாக கவனித்தால், the place of Shinar then later on became Nineveh. அந்த சினேயார் பட்டணம் தான் பின் நாட்களிலே நினிவே பட்டணமாக உருவெடுத்தது. And Nineveh was one of the major cities in the empire of Mesopotamia. மெசொப்பொத்தாமியா சாம்ராஜ்யத்திலே ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாகத்தான் இந்த நினிவே பட்டணம் இருந்தது. And from there we understand that Mesopotamia gave way to the Chaldeans. அங்கிருந்துதான் மெசொப்பொத்தாமியாவிலே மெசொப்பொத்தாமியாவுடைய ஆட்சிக்கு பின்னர் கல்தேயர்கள் அங்கே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். And from there came the Babylonian Empire. அதிலிருந்துதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம் துவங்குகிறதை நாம் காண முடியும். That region is very interesting because after Israel, after Jerusalem, one of the most frequently occurring places is the areas around Babylon. அந்த குறிப்பிட்ட இடமானது மிகவும் ஆர்வத்தை தூண்டுகிற விஷயம். ஏனென்றால் வேதாகமத்தை பொறுத்த மட்டிலே எருசலேமுக்கு அடுத்தாற் போல் அந்த குறிப்பிட்ட இடத்தோடு சம்பந்தப்பட்டுதான் பல விஷயங்கள் வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம். So you have a lot of references to the city of Jerusalem and the nation of Israel, and there are an equal number of references to the place of Babylon and the evil that comes out of Babylon. வேதாகமத்தை நீங்கள் கவனமாக படித்தால் ஏராளமான வசனங்கள் எருசலேமையும் அதனோடு உள்ள சம்பந்தப்பட்ட பட்டணங்களையும் குறிக்கிற பல வசனங்கள் இருக்கிற அதே நேரத்தில் தானே பாபிலோனோடு சம்பந்தப்பட்டும் அதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொல்லாத கிரியைகளை குறித்தும் ஏராளமான வசனங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன. So we concluded the study yesterday in this journey from Ararat to Shinar that at Shinar they were disobedient. They were defiant, meaning challenging, and they wanted a desire for their name. நாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்த போது அவர்கள் அரராத்திலிருந்து புறப்பட்டு சினையாருக்கு வந்த போது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படிந்தார்கள், அவருக்கே சவால் விடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய காரியங்களை மறுத்தார்கள். அவர்கள் ஒரு சுய மகிமையை நாடினார்கள், விரும்பினார்கள். We also concluded with the story, with the lesson that when people come together as a congregation, when the desire is to glorify themselves, God will bring divisions among them. நேற்று தினத்திலே ஒரு காரியத்தை சிந்தித்து நாம் நிறைவு செய்தோம். அது என்னவென்று சொன்னால், மக்கள் தங்களுடைய சுய மகிமைக்காக கூட்டம் கூடும் பொழுது தேவன் அவர்களை பிரித்து விடுகின்றார். So the story ended on a sad note that from that very high moment of spirituality, they have come down to the very low moment of spirituality in their lives. நேற்று தினத்தில் உள்ள விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை பொறுத்த மட்டிலே தங்களுடைய ஆவிக்குரிய உன்னத நிலையில் இருந்த அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே மிகவும் தாழ்வான நிலைக்கு அவர்கள் தரம் இறங்கி போனதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். The story of Genesis 11 ends with division and separation and dispersal. அந்த ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் இப்படியாக முடிவடைகிறது. அங்கே பிரிவினை வருகிறது, அங்கே சிதறுண்டு போகிறார்கள். But from that group, God had a remnant, meaning God selected a small group of people to be faithful to him, and from there he built a nation called Israel today.
அந்த குறிப்பிட்ட சிதறி போன மக்களிடத்திலிருந்து தேவன் ஒரு சில மக்களை தனக்காக தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக அவர் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி தன்னுடைய திட்டங்களை அவர் இந்த பூமியிலே நிறைவேற்றினார். Now we saw in this story that where there is obedience, there is blessing. Where there is disobedience, there is curses. அந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம். எங்கெல்லாம் கீழ்ப்படுதல் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது என்றும், எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கின்றதோ அங்கெல்லாம் சாபம் இருக்கிறது என்றும் நாம் பார்த்தோம். But that is not the limit of God. You see, God works in blessing. God works through punishment, but also we read and understand from scripture that God works in restoration as well. ஆண்டவருடைய செயல்கள் இந்த இரண்டு விஷயங்களோடு முடங்கி போகிறதில்லை. ஏதோ ஆண்டவர் ஏதோ ஆசீர்வதிக்க மட்டும் அவர் செய்வார் என்றோ அல்லது தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் தண்டனை கொடுப்பார் என்ற மட்டில் அது அடங்குவதில்லை. மாறாக தேவன் சீர் பொருந்தக்கூடிய விஷயத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். So notice that process there, blessing followed by punishment followed by restoration. நீங்கள் அங்கே நடக்கின்ற சம்பவங்களினுடைய வரிசையை பாருங்கள். ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அதனை தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறார்கள், அதனை தொடர்ந்து தேவன் அவர்களை சீர்பொருந்த பண்ணுகிறார். Now that story of blessing, punishment and restoration has continued in Israel's history through the book of Joshua, through the book of Judges, through the book of Kings, through their exile in Babylon, and that story continues all the way till the end. கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், தவறும் பொழுது தண்டனை, அதற்கப்புறமாக தேவன் அவர்களை மீண்டும் சீர்பொருந்த பண்ணுதல். இந்த மூன்று விதமான காரியங்கள் இஸ்ரவேலரை பொறுத்த மட்டிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஆகட்டும், ராஜாக்களினுடைய காலங்களில் ஆகட்டும், அல்லது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பாபிலோனிலே சிறைப்பட்டு போன காலங்களிலாக இருக்கட்டும், இது ஒரு தொடர்கதையாகவே நீங்கள் நிகழ்வதை காண முடியும். Now, when you study the book of Deuteronomy, chapter 28 to chapter 30, உபாகமத்தின் புஸ்தகம் 28 முதல் 30 வரையுள்ள அதிகாரங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது, we find there Moses explaining this process to the nation of Israel. அங்கே மோசே இந்த குறிப்பிட்ட முப்பரிமாண நிலைகளை அங்கே ஜனங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறதை நீங்கள் காண முடியும். There he repeats that God will bless you through when you are obedient. God will bring curses and punishment when you're disobedient. But when you turn your heart to him, God will restore you. அங்கே அவர் மோசே இவ்வாறாக ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது அவர் உங்களை தண்டிப்பார். ஆனால் அதே நேரத்திலே உங்களுடைய மனதை மீண்டுமாக அவருக்கு நேராக திருப்பும் பொழுது அவர் உங்களை சீர்பொருந்த பண்ணுவார் என்பதையும் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். In fact, Moses in chapter 30, Deuteronomy chapter 30, even goes to the point of saying that in your disobedience, nations will come and they will take you away from your land. But when you turn your heart to the Lord, God will restore you from the impossible. அந்த 30வது அதிகாரத்திலே, உபாகமம் 30வது அதிகாரத்திலே மோசே ஒருபடி மேலே சென்று இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை கீழ்ப்படியாமற் போனால் ஆண்டவர் உங்களை வேற ராஜ்யங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் ஒருவேளை உங்களுடைய மனதை நீங்கள் அவருக்கு நேராக திருப்பினால் சாத்தியமில்லாத நிலைகளில் இருந்தும் ஆண்டவர் உங்களை மீண்டும் பழைய தேசத்திற்கு கொண்டு வர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். And so that is the story that I want to touch on this evening, sorry. இந்த மாலை வேளையிலே இந்த விஷயத்தை குறித்து தான் நான் உங்களிடத்திலே கொஞ்சம் தொட விரும்புகின்றேன். We are going to start our story from the life of Nehemiah, as our brother Santosh just mentioned now. சகோதரர் சந்தோஷ் இப்பொழுது குறிப்பிட்டது போல நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நம்முடைய சிந்தனைகளை இந்த நாளிலே நாம் துவங்க இருக்கிறோம். And we are going to talk about the two cities, the city of Shushan and the journey from Shushan to Jerusalem. அங்கே நாம் இரண்டு பட்டணங்களை குறித்து சிந்திக்க போகிறோம். சூசான் என்கிற அந்த இடத்திலிருந்து எருசலேம் வரையிலான அந்த பயணத்தை தான் நாம் கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம்.
Susan is a city that still exists today in Iran. ஈரானிலே இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு பட்டணம் தான் இந்த சூசான் பட்டணம் அல்லது சூசான் நகரம். Now, let us look at some history behind this, the first 4 chapters of Nehemiah, so that we can understand the actual meaning behind it. இந்த நெகேமியாவின் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக அதனுடைய பின்னணியை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். We have to start from the time of Cyrus, King Cyrus. நாம் இதை சிந்திக்க வேண்டுமானால் கோரேசினுடைய நாட்களிலிருந்து கொஞ்சம் சிந்திக்க துவங்க வேண்டும். When he allowed the Israelites to go back to their land and build their nation. இஸ்ரவேலரை மீண்டுமாக அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு சென்று தங்களுடைய தேசத்தை கட்டுவதற்காக கோரேஸ் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது முதல் This happened somewhere around 550 BC. இந்த குறிப்பிட்ட சம்பவம் என்பது 560 கிமு 560களிலே அது நடைபெற்றது. Now this was very unusual for kings to allow their captives to go back, because the fear is if they go back, if they regroup, if they reconstruct, they will rebel and they will rise up against the nation. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தை அடிமைப்படுத்தி கொண்ட ஒரு பேரரசு என்றைக்குமே அவர்களை மீண்டுமாக அவர்களுடைய ஊருக்கு நாட்டிற்கு அவர்களை திரும்ப அனுப்பாது. ஏனென்றால் அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டால் தங்களுடைய பட்டணத்தை திரும்ப கட்டுவார்கள். திரும்பி கட்டி இவர்களுக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அதை அப்படி செய்ய மாட்டார்கள். But God was working through Cyrus to allow the nation of Israel to go back from their exile in Persia and Babylon. பெர்சியா நாட்டிலும் பாபிலோன் சாம்ராஜ்யத்திலும் சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு சென்று அவர்கள் தங்களுடைய நாட்டை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் கோரேசின் மூலமாக இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Now we read from history that only 50,000 people went back with Zerubbabel and Joshua. நாம் வரலாற்றை பார்த்தால் யோசுவாவோடும் செருபாபேலோடும் மொத்தம் 50,000 மக்கள் மட்டுமே தங்களுடைய சொந்த நாட்டிற்கு சென்றனர். The remaining Jews continued in Persia. They did not leave that place. மீதமுள்ள யூதர்கள் பெர்சியாவிலேயே தொடர்ந்து வாழ துவங்கினார்களே தவிர அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகலவில்லை. So there was a large number of Jews, maybe more than 500,000, I don't know, large number of Jews who continued in Persia. They decided we are happy here, we are comfortable here, we don't need to go back. Only 50,000 people heard the call of God and they went back to the promised land. நீங்கள் கவனித்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒருவேளை 5 லட்சம் மக்களாக இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் மிகப்பெரிய கூட்டம் பெர்சியாவிலேயே இருந்து விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு இங்கே வசதியாக இருக்கிறது, நாங்கள் இங்கே இருந்து விடுகிறோம் என்று. இவர்கள் இங்கு இருக்க வெறும் 50,000 மக்கள் மட்டும்தான் தேவ சத்தத்தை கேட்டு மீண்டுமாக பட்டணத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு செல்கிறார்கள். Now these 50,000 people who went back to the land, they knew in their mind that it was disobedience that sent them to Babylon. So when they go back, they must go back in obedience. இந்த 50,000 மக்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொண்டிருந்தனர். தாங்கள் இப்படியாக சிறைப்பட்டு வந்ததற்கு காரணமே கீழ்ப்படியாமைதான். ஆகையினாலே மீண்டுமாக தங்களுடைய சொந்த நாட்டிற்கு சென்று பட்டணத்தை கட்ட வேண்டும் என்கிற தேவ சத்தத்திற்கு இப்பொழுது தாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். So they came back and the first thing they started doing was they started reconstructing the temple. அவர்கள் மீண்டுமாக திரும்ப வந்தபோது அவர்கள் செய்த முதல் காரியமே தேவாலயத்தை புதுப்பித்து கட்ட துவங்கினார்கள். But we read from the book of Haggai and from the book of Ezra that after some time they got discouraged and they did not continue the construction of the temple. ஆனால் எஸ்ராவின் புஸ்தகத்தையும் ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது சில காலங்களுக்கு பின்னர் அவர்கள் சோர்வடைந்து அந்த தேவாலயத்தை கட்டும் பணியை நிறுத்திவிட்டார்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும். For 15 years the work was stopped.
15 வருடங்கள் தேவாலய கட்டமைப்பு பணி நிறுத்தப்பட்டது. And then the message came saying that instead of building the temple, you have built your own houses. Go back and fix the temple first. That is why God brought you back. Put your priority on God, put the temple first, and then you can start building your homes. அதற்கப்புறமாக தேவனிடத்திலிருந்து செய்தி வருகிறது, தேவாலயத்தை கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கே சொந்த வீடுகளை கட்ட துவங்கி விட்டீர்கள். ஆகவே தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்னுரிமை கொடுங்கள், அதை முதலாவதாக சரி செய்யுங்கள், அதை கட்டிவிடுங்கள் என்று செய்தி அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. And we understand from the book of Ezra that Ezra came and he revived the work on the temple. நாம் எஸ்ரா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது. எஸ்ரா வந்து நின்று போன தேவாலய கட்டுமான பணியை அவர் மீண்டுமாக துவக்குகின்றார். Now remember, I told you before that only 50,000 people came back initially from Persia. The remaining were happily comfortable in Persia. நான் ஏற்கனவே சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். தேவ அழைப்பு வந்த பொழுது பெர்சியாவிலிருந்து வெறும் 50,000 பேர் மட்டுமே மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தார்கள். மீத உள்ள மக்கள் அனைவருமே சந்தோஷமாக பெர்சியாவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். It was during this time that we study that Esther saved the nation of Israel from Haman and his and the rule to and the decision to kill all the Jews. இந்த காலகட்டத்தில் தான் நாம் படிக்கும் பொழுது எஸ்தர் ஆமானினுடைய சதியிலிருந்து முழு யூத கூட்டத்தையும் அவன் காப்பாற்றுகிறான் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். And this was a wake up call. This was a wake up call for the nation of Israel, because they understood that they can never be secure in Persia. They can never be secure in a foreign land. எஸ்தரினுடைய காலத்திலே நடந்த இந்த சம்பவமானது பெர்சியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மீதமுள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விழிப்பு மணியாகவே இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இது நிமித்தம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும், பெர்சியா நாட்டிலே தங்களுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு இருக்காது. And so another large number of people came with Ezra. ஆகவே மீண்டுமாக எஸ்ராவோடு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு பெர்சியாவிலிருந்து வருகிறது. So they had the temple rebuilt, they had spiritual revival in the land, but the city was exposed. There were no walls to protect the city. The buildings were destroyed. Everything was lying in ruins. இப்படிப்பட்ட நிலைமையிலே திரும்ப வந்த மக்களாலே இப்பொழுது தேவாலயம் புதுப்பிக்கப்பட்டு விட்டது, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புனரமைக்கப்பட்டது. ஆனால் எருசலேம் பட்டணமோ இப்பொழுது சுற்றுச்சுவர் இல்லாமல் திறந்த வெளியாக இருக்கின்றது. இதற்கு இப்பொழுது சுற்றுச்சுவர் கட்டப்பட வேண்டும், மதில் கட்டப்பட வேண்டும். Now I'm going to jump to the book of Daniel here, because it's very important to connect the book of Nehemiah with the prophecies of Daniel. இப்படிப்பட்ட சூழலிலே நான் கொஞ்சம் தானியேலினுடைய புஸ்தகத்திற்கு உங்களுடைய கவனத்தை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நெகேமியாவில் இருக்கக்கூடிய சம்பவத்தை படிக்கும் பொழுது தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்களை கவனிக்க வேண்டியது அவசியம். And it's in Daniel chapter 9 we read about the 70 weeks prophecy. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 70 வார அந்த தீர்க்க தரிசன விஷயத்தை நாம் படிக்கின்றோம். And we read there that from the edict to construct Jerusalem or to go back and rebuild Jerusalem, from that edict, there will be 434 or roughly around that many years to the coming of the Messiah. நாம் அங்கே வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் கிட்டத்தட்ட 483 வருடங்கள் அங்கே கடந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் மேசியா வர வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். Now, this is very important to understand that Nehemiah's coming to build the city of Israel, to build the city of Jerusalem, was a key event in the prophetic timeline. That means it was critical that this happens exactly at that particular moment. இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய தீர்க்க தரிசன திட்டங்களிலே ஆண்டவரை பொறுத்த மட்டிலே நெகேமியா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானே எருசலேம் பட்டணத்தை புதுப்பித்து கட்டுவதற்காக வந்து தன்னுடைய வேலையை துவக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகும்.
Because if this did not happen, then the 70-week prophecy will be the 70-week prophecy will not be fulfilled. ஏனென்றால் இந்த நெகேமியா வந்து இந்த காரியத்தை செய்யாதிருப்பாரே என்று சொன்னால் 70 வார தீர்க்க தரிசன கணக்கு என்பது நிறைவேறுவதற்கு கடினமாக இருக்கும். So this was an important event in history. ஆகவே இது வரலாற்றிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம். We can go into this. You can study about this later on how this prophecy is connected with Nehemiah. But my point to you this morning was that this event of Nehemiah coming back to Jerusalem was absolutely critical in the timeline of the Messiah coming into this world. இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை குறித்தும் அது நெகேமியாவிலே எப்படியாக நிறைவேற்றப்பட்டது என்பதை குறித்தும் நீங்கள் பின்னர் படித்துக் கொள்ளலாம். ஆனால் நான் உங்களிடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகிற குறிப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய 70 வார அந்த தீர்க்க தரிசன கணக்கிலே மேசியா இந்த உலகத்திற்கு வரக்கூடிய விஷயத்தை பொறுத்த மட்டிலே நெகேமியா எருசலேமுக்கு மீண்டுமாக வந்து பட்டணத்தை கட்டுகின்ற இந்த செயலானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். Now, we are going to focus this morning on the first 4 chapters of Nehemiah. இந்த மாலை வேளையிலே நெகேமியாவின் முதல் 4 அதிகாரங்களிலே நாம் கவனத்தை செலுத்த போகிறோம். And we will learn about a new beginning in a crisis. அங்கேயும் கூட ஒரு பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு புதிய துவக்கத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். We too are coming out of a crisis. நாமும் கூட ஒரு பிரச்சனையை விட்டு இப்பொழுதுதான் வெளியே வருகிறோம். The crisis of the pandemic is just beginning to go away and we are just coming out of it. இந்த பெருந்தொற்றினுடைய இந்த பிரச்சனையானது இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர போகிறது, மறைய போகிறது. நாம் அதை விட்டு இப்பொழுதுதான் வெளியே வருகிறோம். So let's look at these first 4 chapters and get some encouragement. ஆகவே நெகேமியாவின் முதல் 4 அதிகாரங்களை கொஞ்சம் பார்த்து அதிலிருந்து கொஞ்சம் உற்சாகப்படுவோம். Now, when we study the book of when we look at chapter 1 of Nehemiah, நெகேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது we understand that Nehemiah held a prime position. நெகேமியாவுக்கு ஒரு முக்கிய பதவி இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். He was the king's cupbearer. அவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறார். Everyone, I'm sure, understands the importance of that role. அந்த குறிப்பிட்ட பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை எல்லாரும் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். In those days when there were no guns and no battle tanks and aeroplanes and ships, naval ships like what we have today, the way to kill a king was to poison his food. நவீன காலத்திலே இருப்பது போல அந்த நாட்களிலே ஆயுதங்களோ அல்லது விமானமோ கப்பற்படையோ இல்லை. ஆகவே ஒரு ராஜாவை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்தின யுக்தி என்னவென்று சொன்னால் அவருடைய உணவிலே விஷத்தை கலந்து வைப்பார்கள். And so the cupbearer's position was very important because when he tastes the food, if there is nothing wrong with the food, if the food is poison free, then it is sent to the king. அந்த சந்தர்ப்பத்திலே பானபாத்திரக்காரன் தான் ராஜாவுக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா உணவு பதார்த்தங்களையும் ருசி பார்க்க வேண்டும். அப்படி ருசி பார்க்கப்பட்டு அவருக்கு எந்தவித பக்க விளைவும் ஏற்படாத போது அந்த உணவானது விஷமற்ற உணவு என்று நிச்சயிக்கப்பட்ட பின்னர் தான் அது ராஜாவுக்கு கொண்டு செல்லப்படும். Now, this was a prime position, it was a well-paid position, and it was a comfortable position. அது ஒரு முக்கிய பதவி. அந்த பதவியிலே அதிகமான சம்பளம் உண்டு. அதே நேரத்திலே அது மிகவும் சௌகரியமான பதவி. When there are no enemies to the king, there is nothing to be worried about. ராஜாவுக்கு எந்த ஒரு எதிராளியும் இல்லாத மட்டில் இந்த வேலையை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. And so in good times, this was the best position that you could have. நல்ல நாட்களிலே, சமாதானமான நாட்களிலே ஒரு மனிதனுக்கு கூடிய மிக நல்ல பதவி என்று சொன்னால் அது இதுவாகத்தான் இருக்க முடியும். There was no motivation or no worldly reason for Nehemiah to desire to go back to Jerusalem. நெகேமியா மீண்டுமாக எருசலேமுக்கு செல்வதற்காக எந்தவித உலக பிரகாரமான உந்துதலும் இல்லை.
He was born and raised in Persia. If you look at the timeline, if you look at the number of years that Israel was in exile, we come to the conclusion that he was born and raised in Persia. So he was born in Persia, he was raised in Persia, and he's in a very comfortable position in Persia. ஜனங்களினுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன காலத்தினுடைய கணக்கை கொஞ்சம் எடுத்து பார்த்தால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த நெகேமியா பெர்சியாவிலேயே தான் பிறந்தவர், அங்கேதான் வளர்ந்தவர். அப்படி பிறந்து வளர்ந்து ஒரு சௌகரியமான வசதியான பதவியில் வைக்கப்பட்டிருக்கிறார். But his heart was in Jerusalem. ஆனால் அவருடைய இருதயமோ எருசலேமிலே இருந்தது. Now notice here, my brothers and sisters, that there was no worldly reason for him to desire to go back to Israel. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நன்றாக இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் எருசலேமுக்கு மீண்டுமாக செல்ல வேண்டும் என்று விரும்புவதற்கு பின்னாலே எந்தவித உலக பிரகாரமான ஆசையும் நோக்கமும் இல்லை. But it was the desire to obey the Lord. It was the desire of the Lord that was motivating him to go back to Jerusalem, to see his country restored. தேவனுக்கு அடுத்த அந்த விருப்பம் ஆவிக்குரிய விருப்பம் தான். அதாவது மீண்டுமாக தேவ கட்டளையின்படி தன்னுடைய சொந்த தேசத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்கிற அந்த தேவனுக்கு அடுத்த ஆவிக்குரிய ஆசை மட்டும்தான் அவரை மீண்டுமாக எருசலேமுக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்க செய்தது. So his concern for his nation was genuine. It means it was original. It was not fake. அவர் தேசத்தை குறித்து அவருக்கு இருந்த கரிசனை என்பது ஏதோ வெறித்தோற்றமான விஷயம் அல்ல, அது உள்ளபடியே அவருடைய மனதிற்குள் இருந்த விஷயமாகும். So when he heard the message about the ruins of Jerusalem from his brother Hanani, he went to the Lord and pleaded to the Lord. தன்னுடைய சகோதரனாகிய ஆனானியிலிருந்து அங்கே மீதம் இருக்கக்கூடிய மக்களினுடைய எருசலேமினுடைய நிலையை குறித்ததான செய்தியை அவன் கேட்ட பொழுது அவன் தேவனிடத்திலே போய் ஜெபிக்கிறதை நாம் காண முடியும். That is why when we look at verse 7, we read, he went to the Lord and he pleaded for collective forgiveness, meaning he pleaded for forgiveness for all their sins. He put himself also there. நாம் அங்கே 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது தனக்கு மாத்திரமல்ல தன்னோடு இருக்கக்கூடிய முழு இஸ்ரவேல் கூட்டத்தார் அனைவருக்கும் சேர்ந்து அவன் தேவனிடத்திலே மன்றாடுகின்றதை நாம் காண முடியும். In verse 7 we read, we have acted corruptly. He did not say they, he did not say you, he did not say them, but instead he said we, I am included in this. We have gone wrong against you, O Lord. 7வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் என்று சொல்லவில்லை, நடந்தார்கள் என்றும் சொல்லவில்லை, தன்னையும் உள்ளடக்கி நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். And he goes back to the promises from Deuteronomy 28 to chapter 30, where he says, we have sinned, but you are also a forgiving God, and you are also a restoring God. Now hear our prayer. It's not hear their prayer, your prayer. Hear our prayer. I too am included in asking for forgiveness and restoration. அதற்கப்புறமாக அவர் உபாகமத்தின் புஸ்தகம் 28 முதல் 30 வரையுள்ள வசனங்களிலே தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை முன்னிறுத்தி, ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பும் பொழுது நீர் எங்களுக்கு மீண்டுமாக காரியங்களை திரும்ப சீர்பொருந்த பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு என்று சொல்லவில்லை, உங்களுக்கு என்று சொல்லவில்லை, எங்களை மன்னியும் என்று தன்னையும் உள்ளடக்கிறான். அங்கே மன்னித்து மீண்டுமாக காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று தேவனிடத்திலே மன்றாடுகின்றார். Now, my brothers and sisters, please don't misunderstand me when I say this, but in the last 10 months, we have heard many judgmental messages about why the world is corrupt and why God has brought this pandemic to punish the world. But let us, before we judge the world, how many of us have gone to the Lord and said, we, all of us in this Zoom meeting today, around the world, all of us are in this pandemic together. We have gone against you, O Lord.
நான் சொல்ல போகிற விஷயத்தை குறித்து அருமையான சகோதர சகோதரிகளை தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம். கடந்த 10 மாதங்களாக அநேகம் நியாயம் தீர்க்கின்ற குற்றச்சாட்டுகின்ற செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். ஏன் ஆண்டவர் கோபப்பட்டு இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெருந்தொற்றை கொண்டு வந்தார் என்று நியாயம் தீர்க்கக்கூடிய செய்திகளைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன், எத்தனை முறையாக தேவனிடத்திலே சென்று ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தோம், நாங்கள் தவறி இருக்கிறோம், நாங்கள் தப்பு செய்திருக்கிறோம் என்று நம்மை நாமே தேவனுடைய சமூகத்திலே சென்று அர்ப்பணித்திருக்கிறோம். Now let's come to chapter 2. இரண்டாவது அதிகாரத்திற்கு வருவோம். We understand from verse 1 of chapter 2 that 4 months have gone by after the prayer. ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். ஜெபித்து, அதாவது நெகேமியா ஜெபித்து 4 மாதங்கள் கடந்து விட்டன. And in this 4 months, we don't know what Nehemiah was doing, but it was quite likely that he was continuing in this prayer. இந்த 4 மாதங்கள் நெகேமியா என்ன செய்திருப்பார் என்று நமக்கு திட்டமாக சொல்லப்படாவிட்டாலும் நாம் ஒரு விஷயத்தை யூகிக்க முடியும், அவர் தன்னுடைய ஜெபத்திலே தரித்திருந்திருக்க வேண்டும். Now, while he prayed, after he prayed in this 4 months, he was waiting on the Lord for an answer. இந்த 4 மாதங்களாக அவர் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். He did not take a hasty decision. Instead, he waited for the Lord to give him the direction. அவர் அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காமல் தேவன் தகுந்த நிலைமையிலே தன்னை வழிகாட்ட வேண்டும் என்று தேவனுக்காக காத்திருக்கின்றார். Now, when he waited for the Lord answered his prayer from the most unexpected person. அவர் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய பதிலுக்காக காத்திருந்த பொழுது எதிர்பாராத ஒரு நபரிடத்திலிருந்து தேவன் அவருக்கு பதிலளிக்கிறார். Let me explain this to you this way. நான் இதை இப்படியாக உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். You know, when the king is sitting at the table, ராஜா பந்தி மேஜையிலே அமர்ந்திருக்கும் பொழுது he will look at the cupbearer's face. அவர் அந்த பானபாத்திரக்காரனுடைய முகத்தை கவனிப்பார். If there is anything suspicious in his face, the king will not touch the food. அவனுடைய முகத்திலே சந்தேகத்திற்கு இடமான விதத்தில் ஏதாகிலும் ஒன்று காணப்பட்டால் அவர் தன்னுடைய போஜனத்தை தொடமாட்டார். If there is fear on his face, or if there is any kind of sadness on his face, then the king feels that there is something wrong in this food. So he will first observe the cupbearer's face before he takes the food. பானபாத்திரக்காரனுடைய முகத்திலே துக்கமோ அல்லது பயமோ ராஜா இருக்கிறதாக ராஜாவுக்கு தோன்றினால் அவர் அந்த போஜன பதார்த்தத்தை தொடமாட்டார். That is why we read in verse 2, it says, I became dreadfully afraid when the king asked, why are you sad, Nehemiah? அதனாலே தான் 2வது வசனத்திலே நான் மிகவும் பயந்தேன் என்று நெகேமியா சொல்லுகிறார். ராஜா உன்னை துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்ட பொழுது நெகேமியா மிகவும் பயந்தேன் என்று சொல்லுகிறார். Why is your face sad? உன்னுடைய முகம் ஏன் துக்கமா இருக்கிறது? And he became scared when he heard that. அதை கேட்ட பொழுது நெகேமியா மிகவும் பயந்தார். Because the king was observing his face. ஏனென்றால் ராஜா அவருடைய முகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். Many times we think that this was because the king was concerned, but that is not the meaning there. The king was looking at his face with suspicion. ராஜா ஏதோ நெகேமியாவின் மீது கரிசனையினாலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறார் என்று நாம் அநேக நேரங்களிலே சிந்தித்து விடுகிறோம். மாறாக அது அல்ல விஷயம். சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் ராஜா இந்த வார்த்தைகளை அவனை பார்த்து கேட்கின்றார். But God was preparing the heart of the king as well. ராஜாவினுடைய இருதயத்தையும் தேவன் அங்கே ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். And that is why when Nehemiah opened the subject of Jerusalem in verse 3 onwards to the king immediately responded favorably. ஆகவே தான் தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தபடியினாலே தான் 3வது வசனத்திலிருந்து நெகேமியா எருசலேமுக்கு அடுத்த விஷயங்களை ராஜாவுக்கு சொல்ல முயற்சிக்கும் பொழுது ராஜா உடனே அதற்கு ஒப்புக்கொள்கிறார். And there we read, the king asked, what do you request? நாம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ராஜா கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? Again there we find Nehemiah praying to the Lord for wisdom.
அங்கேயும் நெகேமியா மீண்டுமாக தேவனை நோக்கி ஞானத்திற்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். Now then we find that Nehemiah presents his list of what is needed to the king. அதற்கப்புறமாக தனக்கு என்ன தேவை என்பதை பட்டியலிட்டு ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறதை நாம் காண முடியும். And that included the letters that had to be given to him so that he can go. அதிலே தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிருபங்களை குறித்தும் அவர் அங்கே எழுதுகிறதை காண முடியும். Nehemiah was not asking the king if he can go for a short visit for 2 days to Jerusalem and come back. ஒரு சிறிய கொஞ்ச நாள் பயணமாக ஏதோ ஒரு 2 நாட்கள் தன்னுடைய எருசலேம் பட்டணத்தை பார்த்துவிட்டு மீண்டும் வர முடியுமா என்கிற ஒரு குறு விடுமுறைக்காக அவர் அங்கே ராஜாவை கேட்கவில்லை. But when we study the book of Nehemiah, we understand this was a 12-year journey. நாம் இந்த நெகேமியா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இது ஒரு 12 வருட பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். And where he had to go and rebuild the city and govern that city and so on. அவர் போய் அந்த பட்டணத்தை மீண்டுமாக புதுப்பித்து அந்த பட்டணத்தை ஆளுகை செய்ய வேண்டியதற்கு அத்தனை வருடங்கள் தேவைப்பட்டது. And the king's heart was prepared and the king approved. அங்கே ராஜாவினுடைய இருதயம் அதற்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அவர் அதற்கு ஒப்புக்கொண்டார். Now look at verse 10 here. 10வது வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள். There we read that there was opposition to Nehemiah's work. அங்கே நெகேமியாவினுடைய வேலைக்கு எதிர்ப்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். We understand that there was Sanballat the Horonite, Tobiah the Ammonite, and later on we also understand there was someone from Geshem, the Arab, who also was against the work of the building of the city in verse 19. நாம் கவனிக்கும் பொழுது அம்மோனியனாகிய ஒரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியாத்தும் அதுபோல 19வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அரபியனான கேஷேமும் இங்கே நெகேமியாவினுடைய வேலைக்கு எதிர்ப்பாக அவர்கள் செயல்படுகிறதை காண முடியும். My brothers and sisters, this is a very important point in chapter 2. அருமையான சகோதர சகோதரிகளே, 2வது அதிகாரத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு. Sanballat the Horonite was the governor of Samaria. ஓரோனியனான சன்பல்லாத்து சமாரியாவின் ஆளுநர். That is the region of Palestine in Palestinian authority even today. இன்றைக்கும் பலஸ்தீனிய அதிகாரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பலஸ்தீனா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். Then we read of Tobiah, who was the Ammonite, which is the country of Jordan today. அம்மோனியனான தொபியா என்று வாசிக்கிறோமே, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டன் நாடாகும். And we read of Geshem, the Arab or the men of Ashdod, who represented the Arabs in that area. அரபியனான கேஷேமும் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அரபியர்களை பிரதிபலிப்பிக்கின்ற ஒரு நபராக அவர் இருக்கிறார். Notice here very carefully the Palestinians, the Jordanians and the Arabs. நன்றாக கவனியுங்கள். பலஸ்தீனியர்கள், யோர்தானியர்கள் அல்லது ஜோர்டான் நாட்டை சேர்ந்தவர்கள், அது மாத்திரமல்ல அரபு நாட்டை சேர்ந்தவர்கள். இம்மூவருமே in history, these are the 3 groups of people who have opposed Israel to this day as well. வரலாற்றை நீங்கள் கவனமாக படித்தால் இஸ்ரவேல் தேசத்தை இன்றைக்கும் எதிர்க்கின்ற கூட்டத்தார் இந்த 3 கூட்டத்தாரே. I know that there are peace treaties happening today, and I know that there is now a lot of good relationships. But over the last 1,500 years of history or 2,000 years of history, these are the 3 groups of people who have stood against Israel. இன்றைக்கு சமீப காலங்களாக சில சமாதான பேச்சுவார்த்தைகளும் சமாதான உடன்படிக்கைகள் நடந்தாலும் கடந்த 1500 வருடங்களாக இந்த 3 கூட்டத்தார் மாத்திரமே இஸ்ரவேலினுடைய எல்லா செயல்களுக்கும் விரோதமாக செயல்படுகிறவர்களாகவே இருக்கின்றனர். So now let's come to chapter 3. இப்பொழுது 3வது அதிகாரத்திற்கு வருவோம். When we come to chapter 3, in the very first verse we read pride and position was set aside. நாம் 3வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே நாம் ஒரு விஷயத்தை கண்டுகொள்கிறோம். பெருமையும் பதவியும் அங்கே புறந்தள்ளப்பட்டது.
That is why we read in verse 1, Eliashib, the high priest, rose up with his brethren, the priests, and built the sheep gate. அப்போ நாம் மூன்றாவது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். They did not stand there saying, we are the high priests, we are special people called out for the Lord, we are a unique chosen generation, so don't get us involved in this work. We will observe everything and lead you in worship. Instead, no. Instead, they went out and started working where the work was needed. அங்கே அவர்கள் பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறபடினாலே, நாங்கள் பிரதான ஆசாரியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னிகரற்ற விசேஷித்த ஜனங்கள், நாங்கள் உங்களுக்காக எல்லா விதமான ஆராதனை முறைமைகளை செய்கின்றோம், ஆகவே நாங்கள் சற்று தள்ளி நின்று கவனித்து பார்க்கிறோம் என்று சொல்லாமல், வேலை நடக்கிற இடத்தில் சென்று அவர்களும் கட்டுகின்ற வேலையிலே ஈடுபட்டார்கள். Now, another thing that we observe in chapter 3, in many places in chapter 3, in the English translation of the Bible, we read, they went as far as. That means when a job was given to someone, we read, he went, he did his job, and then he went as far as the next person. இந்த ஆங்கிலத்திலே பொறுத்த மட்டிலே நாம் பார்க்கும் பொழுது, தங்களால் செய்ய முடிந்த வேலைகளை முடித்து அடுத்த நபர் எந்த வேலையை துவக்க வேண்டுமோ அந்த எல்லை வரைக்குமாக இவர்கள் தங்களுடைய கட்டுமான பணியை கொண்டு சென்றார்கள் என்று மீண்டும் மீண்டுமாக இந்த 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதை காண முடியும். So they did not just do their work. They did not say, this is the job given to me, so I'm going to finish this job and forget about the rest. I don't care what happens next. No, they went further than their work. They saw the need and they went out and they helped. நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஏதோ தங்களுடைய எல்லைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயத்தை மாத்திரம் அவர்கள் செய்து விடாமல் அடுத்த நபரினுடைய எல்லை வரைக்குமாக சென்று தங்களால் முடிந்த அளவுக்கு அது மட்டும் இதுவரைக்கும் அது மட்டும் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக 3வது அதிகாரத்திற்கு வருகிறதே. அந்த அது மட்டுமாக, குறிப்பிட்ட எல்லை மட்டுமாக அல்லது அயலகத்தாருடைய எல்லை மட்டுமாக இவர்கள் தங்களுடைய கட்டுமான பணியை செய்தார்கள். Now we see here in this passage that in verse 5, there were some people who had the money, who had the resources, who were in good position. They did not put their shoulder to work. நாம் இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது தங்களிடத்தில் நன்கு பண வசதி இருந்தவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தங்களுடைய தோளை அவர்கள் சாய்க்கவில்லை என்று நாம் காண முடிகிறது. Look at verse 5. It says, their nobles did not put their shoulders to the work of their Lord. நாம் அங்கே 5வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். But with those who had a willing heart, the work was completed in 52 days. ஆனால் ஆர்வமுள்ள மனமுள்ள மக்களை கொண்டு இந்த வேலையானது 52 நாட்களுக்குள்ளாக முடிக்கப்பட்டது. When you come to chapter 4, 4வது அதிகாரத்திற்கு நீங்கள் வரும்பொழுது we understand that the work is completed, but there was a great opposition and the enemies were ready to attack. வேலை முடிக்கப்பட்டாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அங்கே இருக்கிறதாகவும் அவர்கள் இவர்களை தாக்குவதற்கு ஆயத்தமாக இருப்பதையும் நாம் காண முடியும். I want to go back to a story from the World War that happened well over 80 years back. 80 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த உலக போரிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுடைய மனதிற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். When the Japanese army attacked Pearl Harbor, they completely destroyed the US Navy at Pearl Harbor. ஜப்பான் நாட்டு துருப்பு பேர்ல் ஹார்பர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பரை தாக்குதல் செய்த பொழுது அங்கு இருந்த அந்த கப்பற்படையை முழுவதுமாக அழித்து போட்டார்கள். In fact, some of the ships that were bombed continue to be underwater even today. குறிப்பாக அன்றைக்கு அங்கே குண்டு வீசப்பட்ட சில கப்பல்களானது இன்றைக்கும் கடல் மட்டத்திலே இன்றைக்கும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. With the bodies of the sailors. அதுல இருந்த அந்த மக்களுடைய சடலங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன.
After that, the nation was destroyed. They were feeling depressed. They were discouraged. And then a revival happened at Pearl Harbor. இந்த சம்பவத்தினாலே அங்கே அமெரிக்கா தேசத்திலே மிகப்பெரிய சோர்வு உண்டானது. அவர்கள் கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் சிறிது நாட்களுக்கு பின்னால் அங்கே மீண்டும் ஒரு சீர் பொருந்துதல் அல்லது அங்கே மீண்டுமாக புதுப்பித்தல் நடந்தது. They sang a song which said like this, praise the Lord and give me the gun. அவர்கள் இப்படியாக ஒரு பாடலை பாடினார்கள், தேவனை துதித்து எனக்கு ஒரு துப்பாக்கியை கொடுங்கள். This was a spiritual prayer saying that I am going into the war praising the Lord. அது ஒரு ஆவிக்குரிய பாட்டாக இருந்தது. நான் தேவனை துதித்துக் கொண்டே யுத்த களத்திற்குள் செல்லுகிறேன் என்கிற அர்த்தத்தில். In so many ways, that is what we see happening in chapter 4. பல நிலைகளிலே இதுதான் நெகேமியாவின் 4வது அதிகாரத்திலே நடப்பதாக நாம் காண முடியும். The opposition was so strong that when they were building the city, they also had the sword in their hand. அங்கே எதிர்ப்பு மிகவும் அதிகமாக இருந்தபடியினாலே பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுதே மறு கையிலே அவர்கள் ஆயுதத்தையும் ஏந்தினவர்களாக இருந்தார்கள். So that when there is an attack, they can stop the construction, pull out the sword and go into battle. ஒருவேளை தாக்குதல் ஒன்று தொடுக்கப்பட்டால் அவர்கள் கட்டுமான பணியை நிறுத்தி தங்களுடைய வாளை உருவி எதிராளியை கொல்லலாம் என்கிற நிலையில் அவ்வாறாகத்தான் அவர்கள் தங்களுடைய வேலையை தொடர்ந்தார்கள். Now, this is the background from chapter 1 to chapter 4. இதுதான் 1வது அதிகாரம் முதல் 4வது அதிகாரத்தில் வரையிலான விஷயத்தினுடைய பின்னணி. Let us take some lessons from this now. இவைகளிலிருந்து சில பாடங்களை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். I want to leave with you 4 questions this morning. இந்த மாலை வேளையிலே நான் உங்களிடத்திலே 4 கேள்விகளை வைக்க விரும்புகிறேன். What is our attitude in a crisis? ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய மனோபாங்கு என்ன? What is our reaction to a crisis? ஒரு பிரச்சனைக்கு நம்முடைய பிரதிபலிப்பு என்ன? What is our action in a crisis? ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய செயல்பாடு என்ன? What is the progress that we make in a crisis? ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய முன்னேற்றம் எப்படியாக இருக்கிறது? Let us look at the first question. What is the attitude in a crisis? முதல் கேள்வியை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய மனோபாங்கு எப்படி இருக்கிறது? I am sure you will relate with me when I say this. In the last 1 year, we have discovered what people can be like. நான் சொல்லுகிற விஷயத்தோடு நீங்கள் உடன்படுவீர்கள் என்று நினைக்கிறேன். கடந்த 1 வருட காலமாக ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிந்தது. There are 3 types of people that we can observe that I have at least observed in the last 1 year. கடந்த 1 வருட காலமாக 3 விதமான மக்களை நான் கவனித்து விட்டேன் என்னை பொறுத்தமட்டிலே. One group is the insensitive group. ஒரு குழு எந்த விஷயத்தையும் மனதில் கொள்ளாத நிர்விசாரமான ஒரு குழு. Their position is, we are blessed, we have the money, everything is good for us. Okay, there is a pandemic happening around us, people are losing jobs, but I am comfortable, so I don't really care. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு போதிய வசதி உண்டு, போதிய வருமானம் உண்டு, ஏதோ பெருந்தொற்று வருகிறது என்று சொல்கிறார்கள், சிலருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, வேலை இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், ஆகவே மற்ற விஷயங்களை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. This is the insensitive group. அது எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் கரிசனை இல்லாத நிர்விசாரமான ஒரு குழு. There is a large number of people like this who during the pandemic, they were very secure and they were not concerned or sensitive to the suffering that is around them. இது போன்ற நிலையில் மனப்பாங்கிலே பலதரப்பட்ட மக்கள் கடந்த வருஷத்திலே இருந்தார்கள். அவர்கள் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனத்தினுடைய பிரச்சனையை குறித்து கரிசனையற்று கவலையற்று இருந்தார்கள். Then the second group of people are the insecure people. இரண்டாவது குழுவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பற்ற மக்கள். These are the people who are worried day and night. Will I have enough? Will I have enough money? Will I have enough food? How will I survive tomorrow? What will be my situation tomorrow? These are the insecure people.
பாதுகாப்பற்ற மக்களிலே அதுதான் இரண்டாவது தரப்பட்ட மக்கள். அவர்கள் இது எனக்கு போதுமானதாக இருக்குமா, எனக்கு போதிய சம்பளம் இருக்குமா, நாளைக்கு எனக்கு போதிய உணவு இருக்குமா, நான் எதிர்காலத்திற்கு என்ன செய்வேன் என்று இரவும் பகலும் பாதுகாப்பற்ற மனநிலையிலே யோசித்துக் கொண்டே இருந்த ஒரு கூட்டம். And then the third group of people are the involved people. மூன்றாவது கூட்டத்தார் இந்த விஷயங்களிலே ஈடுபட்ட கூட்டத்தார். The involved people are the ones who say there is a problem, we need to be involved, God will provide, I am going to get inside and help people out. ஈடுபட்ட கூட்டத்தார் யார் தெரியுமா? ஆம், எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் அதே நேரத்திலே பிரச்சனை இருக்கிறது, ஆகவே நான் இந்த பிரச்சனையிலே ஈடுபடுவேன், நான் போய் என்னால் செய்ய வேண்டியதை செய்வேன், தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த பிரச்சனையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு கூட்டத்தார். We have to examine ourselves here. இங்கே நம்மை நாம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். Which group of people do we identify with? நாம் எந்த ஒரு கூட்டத்தாரோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம்? Are we insensitive, insecure or involved? நாம் கரிசனையற்றவர்களாக இருக்கிறோமா, பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோமா? In this story of Nehemiah, you can find these three groups of people. இந்த நெகேமியாவினுடைய சம்பவத்தை பொறுத்த மட்டிலே இந்த மூன்று விதமான கூட்டத்தாரை நீங்கள் காண முடியும். There was the insensitive people who were comfortable in Persia. அங்கே கரிசனையற்ற ஒரு கூட்டத்தார் பெர்சியா தேசத்திலே சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். There were the nobles in Jerusalem who didn't want to be involved in the cost of the project. எருசலேமில் இருந்த சில பிரபுக்கள் இந்த ஒரு பெரிய வேலைக்கினுடைய செலவிற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதிருந்தார்கள். You find them being corrected in the later chapters of Nehemiah. நெகேமியாவின் அடுத்து வரும் அதிகாரங்களிலே அவர்கள் சரி செய்யப்படுகிறதை நீங்கள் காண முடியும். And then you find the workers who set aside their position, who set aside their tradition and got involved and said, we have work to do, let us do it. ஆனால் ஈடுபட்டு வேலை செய்த ஒரு கூட்ட மக்களை நீங்கள் காண முடியும். தங்களுடைய பதவிகளை துறந்துவிட்டு தங்களுடைய காரியங்களை நிலைகளை மறந்து தேவன் தங்களுக்காக வைத்திருந்த அந்த வேலையிலே மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபட்ட ஒரு கூட்டத்தாரை நீங்கள் காண முடியும். I told you yesterday that you and me, this generation is part of history. நான் சொன்னேன் நேற்றைய தினத்திலே நீங்களும் நானும் வரலாற்றிலே சிறப்புமிக்க ஒரு கூட்டத்தாராக இருக்கிறோம். For many generations, people will write and talk about us. பல சந்ததியாக ஜனங்கள் உங்களையும் என்னையும் குறித்து எழுதி பேச போகிறார்கள். And they will say in the future, they will also say that in this pandemic, there were insensitive, insecure and involved people. பின்னாட்களிலே வருங்கால சந்ததியார் நம்மை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அங்கே கரிசனையற்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள், பாதுகாப்பற்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள், தங்களை தாங்களே ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். Where is our testimony in this crisis? இந்த பிரச்சனையிலே நம்முடைய சாட்சி எங்கே இருக்கிறது? Now, that is the first question. What is our attitude in a crisis? ஆகவே அதுதான் நம்முடைய முதல் கேள்வி. நம்ம ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய மனோபாங்கு எப்படி இருக்கிறது? Are we insensitive, insecure or involved? நாம் கரிசனையற்றவர்களாக இருக்கிறோமா, பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோமா? What is our reaction to the crisis? ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது? Now in chapter 2 we read and understood before that Nehemiah's reaction was to go before the Lord and plead, identifying with his people. I think we lost Brother Roland, Brother Santosh. Yeah, I just check it out. Yeah, please wait, brother. No problem.
you. Thank you, brother, for coming. Uncle, I'm really sorry. I had run out of the daily data quota. So I've tethered my device to another. Sorry for the inconvenience caused. I'm sorry. No problem. Let's go back to the second question. What is our reaction to a crisis? நாம் சிந்தித்துக் கொண்டிருந்த இரண்டாவது கேள்விக்கு மீண்டுமாக செல்லலாம். ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய பிரதிபலிப்பு எப்படியாக இருக்கிறது? We already saw from the previous, from the background, that Nehemiah went to the Lord and pleaded for forgiveness along with the people. நாம் ஏற்கனவே இந்த வசனங்களினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது நெகேமியா தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் தேவனிடத்திலே மன்றாடினார் என்று நாம் சிந்தித்தோம். Now, when we study carefully those verses from verse 5 to 11 of chapter 1, அந்த ஒன்றாவது அதிகாரத்தின் 5 முதல் 11 வரையுள்ள வசனங்களை நாம் கவனமாக படிக்கும் பொழுது we read there that he reflected, he introspected, meaning he examined himself, then along with the nation, he asked for sanctification, and then he appealed to God's promises. நீங்கள் அதை கவனமாக படித்தால் முதலாவதாக அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து, தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்களுக்காக சுய பரிசோதனை செய்து, அதுக்கப்புறமாக தேவனிடத்திலே பரிசுத்தப்படுத்துவதற்கான காரியங்களை கேட்டு பின்னர் தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் கோர விரும்புகிறார். God's promises can become active when we have sanctified ourselves. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மிலே கிரியை செய்ய முடியும். So here is the story in chapter 1 that he examined himself and the nation. He asked for sanctification, then he claimed for God's promises. ஒன்றாவது அதிகாரத்திலே நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். முதலாவதாக தனக்கும் தன்னுடைய தேசத்தாருக்குமாக அவர் மன்றாடுகிறார். அதற்கப்புறமாக தேவனிடத்திலே பரிசுத்தமாகுதலை கோருகிறார். அதன் பின்னர் தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் உரிமை கோருகிறார். Now let us ask ourselves, in this past 1 year, 2020, how many of us, including myself, have spent time looking at why we are part of this generation in this crisis? நம்மை நாமே ஒரு விஷயத்தை இப்பொழுது கேட்டுக்கொள்வோம். கடந்த ஒரு வருஷத்திலாக ஒரு மிக பிரச்சனைக்குள்ளாக இருந்திருக்கிறோமே, என்னையும் உள்ளடக்கிதான் நான் கேட்கிறேன். நாம் ஏன் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சந்ததியாரில் ஒருவராக இருக்கின்றோம்? My brothers and sisters, this was a great opportunity to correct our spiritual lives. பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு இது மிகச் சிறந்த தருணமாகவே இருந்தது. And so we come to the third question, what is our action in a crisis? ஆகவே நம்முடைய மூன்றாவது கேள்வியிலே இப்பொழுது நாம் வருகிறோம். ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய செயல்பாடு யாவை? When we study the book of Joshua, யோசுவாவின் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது we see there that God gave Joshua many victories. நாம் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் யோசுவாவுக்கு ஏராளமான வெற்றிகளை கொடுத்தார்.
But wherever he failed, wherever Joshua failed, it was always because he did not ask God's counsel in this matter. ஆனால் எங்கெல்லாம் யோசுவா தோற்று போனாரோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இடங்களிலெல்லாம் யோசுவா தேவனுடைய ஆலோசனைகளை கேட்காமல் இருந்து விட்டார். In chapter 1 we find Nehemiah praying. ஒன்றாவது அதிகாரத்திலே நெகேமியா ஜெபிக்கிறதை காண்கின்றோம். In chapter 2 verse 4 and 5 we find Nehemiah praying. இரண்டாவது அதிகாரத்தின் 4-5 வசனங்களிலே நெகேமியா ஜெபிக்கிறதை காண்கின்றோம். And in chapter 4 when there was an opposition we find Nehemiah praying. நான்காவது அதிகாரத்திலே எதிர்ப்பு வந்த பொழுது நெகேமியா ஜெபிக்கிறதை காண்கின்றோம். In all these places what you will see there is, so I prayed, then I said. Notice the way the sentence is structured. So I prayed, then I said. இப்ப இந்த இடங்களிலெல்லாம் அவருடைய ஜெபத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது, இப்படியாக நான் ஜெபம் பண்ணி இப்படியாக சொன்னேன் என்றேன், நான் ஜெபம் பண்ணினேன் என்றேன் என்று அந்த வார்த்தைகள் வருகிறதை காண முடியும். Exactly. So he prayed first, he got the counsel of the Lord, then he got into his action. ஆகவே அவர் முதலாவதாக ஜெபித்தார், தேவனுடைய ஆலோசனையை பெற்றார், பின்னர் தான் அவர் செயல்பட துவங்கினார். Now when you come to chapter 2 verse 11 to verse 14, இரண்டாவது அதிகாரத்தின் 11 முதல் 14 வரையில வசனங்களுக்கு நீங்கள் வரும் பொழுது, there we find Nehemiah going out in the dark alone to inspect the situation. அங்கே ராத்திரியிலே நெகேமியா தனியாக சூழ்நிலையை ஆராய்வதற்காக செல்கிறதை நீங்கள் காண முடியும். But look at what is written there in verse 12. I told no one what God has put in my heart. அங்கே 12வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளதை பாருங்கள். தேவன் என்னுடைய மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. He came to his, I want you to understand this clearly. He came to his first opinion by consulting with God. நான் சொல்லுகிறது நன்றாக கவனியுங்கள். இவர் தன்னுடைய முதல் எண்ணங்களையே தேவனிடத்தில் கேட்டுதான் பெற்றுக்கொள்கிறார். He did not come to his opinion by talking to other people. He came to his first opinion by talking to God first. தன்னுடைய முதல் தீர்மானத்தை அல்லது தன்னுடைய முதல் ஆய்வையே தேவனிடத்திலே, மற்றவர்களிடத்திலே கேட்டல்ல, தேவனிடத்திலே கேட்டுதான் அவர் விஷயத்தை பெற்றுக்கொள்கிறார். This is an important lesson for those who are in Christian leadership. இங்கே ஆவிக்குரிய கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடம். Where is our first opinion coming from? Hello? Yeah, we can hear you, brother. Uncle, I couldn't hear anything. There was a network interruption again. I'm sorry. No problem. This is an example for us in Christian leadership also. இது கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இது ஒரு நல்ல உதாரணம். Where is our first opinion coming from? நம்முடைய முதல் கருத்து எங்கிருந்து வருகிறது? Is it coming from the Lord or is it coming from the people that surrounds us? அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்திலிருந்து வருகிறதா? And from there, when it is coming from the Lord, from there the actions come with God's blessings. அது தேவனிடத்திலிருந்து வருமேயானால் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அந்த செயல்பாடுகள் வரும். Now we read in verse 17 that he was able to build a team of men who had the same burden when God was with him. நாம் அங்கே 17வது வசனத்திலே பார்க்கும் பொழுது தன்னை போன்ற சம தரிசனமுள்ள பாரமுள்ள ஒரு மக்களை கொண்டு அவர் குழுவாக செயல்பட துவங்குகிறதை காண முடியும். And last question is, what is the progress in a crisis? கடைசியான கேள்வி, ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய முன்னேற்றம் எவ்வாறாக இருக்கிறது? They were able to make progress because they set aside pride and position. அவர்களால் முன்னேற முடிந்ததற்கான காரணம் தங்களுடைய பதவியையும் தங்களுடைய பெருமையையும் புறந்தள்ளினார்கள். They were focused on one goal. ஒரே இலக்கிலே அவர்கள் கவனமாய் இருந்தார்கள்.
And they knew that there was a great opposition, much deeper than the eyes can see. கண்களால் காணாத கூடாத அளவுக்கு கண்களால் காணக்கூடாத ஆழமான எதிர்ப்புகள் இருந்ததையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். Remember what I said before, this event was important in the messianic timeline. That means in the prophecies concerning the Messiah, this event was very important and Satan was trying to stop this. நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டுமாக நினைவில் கொள்ளுங்கள். மேசியாவுக்கு அடுத்த அந்த கால கருப்பிலே அதை சம்பந்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசன காரியங்களிலே இந்த குறிப்பிட்ட நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒன்று. And so they were able to make progress when they knew that there is an opposition and they committed this matter to the Lord. அவர்களால் முன்னேற முடிந்ததற்கு காரணம் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எதிர்ப்பு ஏற்பட்ட பொழுது அவர்கள் அதை தேவனிடத்திலே ஜெபத்திலே கொண்டு சென்றார்கள். And last point in progress is they exercised faith but they practiced caution. முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அடுத்த இறுதியான குறிப்பு என்னவென்று சொன்னால் அவர்கள் விசுவாசத்திலே செயல்பட்டாலும் அங்கள் போதிய தற்காப்பு நிலைகளை அவர்கள் செய்து கொண்டார்கள். God expects us to understand what the dangers are in this world. இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். And we are to have faith in him and he has given us tools for precaution. நாம் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதே நேரத்திலே பாதுகாப்பிற்கான ஆயுதங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். And so with that we come to verse 18 of chapter 4. Every one of the builders had a sword and girded at his side as he built. நாம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். So we looked at 4 important lessons from the life of Nehemiah, from the story of Nehemiah. நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து சம்பவத்திலிருந்து 4 முக்கிய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். What is our attitude in a crisis? ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய மனோபாங்கு என்ன? Are we insensitive, insecure or involved? கரிசனையற்றவர்களாக இருக்கிறோமா, பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறோமா, ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோமா? What is our reaction to a crisis? ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய பிரதிபலிப்பு என்ன? Do we examine ourselves? Do we sanctify ourselves? And then do we claim promises of God? நம்மை சீர்தூக்கி பார்க்கிறோமா, அதன் பின்னர் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமா, அதன் பின்னர் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டிக் கொள்கிறோமா? What are the actions that we take in a crisis? ஒரு பிரச்சனையின் போது நம்முடைய செயல்பாடுகள் என்ன? Do we seek the counsel and wisdom of the Lord? தேவனுடைய ஆலோசனையும் ஞானத்தையும் நாம் தேடுகின்றோமா? Where do we get our first opinion? நம்முடைய முதல் கருத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? How do we build a team to respond to this crisis? ஒரு பிரச்சனைக்கு பிரதிபலிப்பதற்கு ஒரு குழுவை எப்படியாக கட்டிக்கொள்கிறோம்? And how do we make, the fourth point was, how do we make a progress in a crisis? 4வது குறிப்பாக ஒரு பிரச்சனையின் போது எவ்வாறாக நாம் முன்னேறுகிறோம்? Do we set aside pride and position? பெருமையையும் பதவியையும் புறந்தள்ளுகிறோமா? Are we focused on a common goal? ஒரு பொதுவான இலக்கிலே நாம் கவனமா இருக்கிறோமா? Do we go beyond what is required? நமக்கு தேவையை தாண்டி அதிகமாக செய்கின்றோமா? Do we live with the idea and the knowledge that there is a deep opposition outside? அங்கே வெளியே ஒரு ஆழமான எதிர்ப்பு இருக்கிறது என்கிற அறிவோடும் எச்சரிப்போடும் நாம் வேலை செய்கிறோமா? Are we practicing faith? Are we exercising faith and practicing caution at the same time? விசுவாசத்தை பயிற்சித்து போதிய தற்காப்பு நிலைகளை அங்கே செய்து கொள்கிறோமா? So this was the journey from Susan to Jerusalem. இதுதான் சூசானிலிருந்து எருசலேமுக்கான அந்த பயணம். We went from Ararat to Shinar and Susan to Jerusalem. அரராத்திலிருந்து சினேயாருக்கும் சூசானிலிருந்து எருசலேமுக்கும் நாம் பயணித்தோம். I hope these words were useful to you as much as it was useful to me. இந்த வார்த்தைகள் எனக்கு எவ்வாறாக பிரயோஜனமாக இருந்ததோ அதுபோலவே உங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். May God's name be glorified. I want to thank Brother Roland once again because from the little Tamil that I know that he has made my thoughts much better
and presented it much better than I could. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சகோதரர் ரோலண்ட் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you very much, uncle. May God's name be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you, Brother Abraham Jacob, for the message that God has brought through you when we go through yesterday's and today's 2 days. It is an important message that we had received through these 2 sessions. The steps of righteousness, avoiding what we should take not, that is pleasure, and that was yesterday's, and decisions, disobedience, and challenging God and desire for our own glory. So all these are things that we should be very careful when we go from new beginnings, from danger to decline. Now, today is a different topic. It is from revival from decline. We have started from a decline to a revival. And that is, it was an exciting journey as we have seen through these different points, as our dear brother has mentioned, in our attitude in crisis. Crises are there always, and how it is, especially during these pandemic times, how was our attitude? Was it insensitive, insecure, or we were involved? Then reaction in crisis, and that is whether we are examining, sanctifying, and claiming God's promises, sanctifying ourselves. And third, action in crisis, in prayer, how we are, and getting counsel from the Lord God before we do the action. And finally, the progress in crisis. Set aside all the pride and position. It is easy to tell all these, but very difficult to bring it into practice. So may God enable us. May God use us and keep us under his almighty wings, so that whatever we heard these 2 days and all these 206 days, 205 days, may God use us, and beyond that, all throughout our life, may these verses, these thoughts, these exhortations, these encouragements, corrections be used in us now, so that may we be able to be better Christians in our life. Thank you, Brother Abraham Jacob from Canada, and we praise God for what God has done through you these 2 days. And we also thank our dear brother Roland for translating. May the blessed Lord be with you also, Brother Roland. And as he has always been ready to translate, we praise God for that. Now, we thank Brother Samuel Paul Peter for the songs. We praise God for him also. And we thank all the dear ones who have joined today. There are around so many people of you, and we praise God for that. Now, with this, we give glory to God for all what God has done. With this, we are coming to the close of today's program. For the closing prayer, I request the elder of Tenkasi Assembly in South Tamil Nadu to pray and close the meeting with a prayer. Devadas, Brother Devadas of Tenkasi, to please close with a word of prayer and benediction also. Over to you. Okay, well, let us pray. எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் இந்த அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே வந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு கூட பேசின உம்முடைய மெல்லிய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து ரட்சித்தது மாத்திரமல்ல, இவ்வுலக வாழ்விலே நாங்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் உம்முடைய சத்திய வேத வசனங்களை
எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட சூசான் முதல் எருசலேம் வரை என்ற ஆண்டவரை தலைப்பின் கீழே சில காரியங்களை சிந்திக்கும்படியாக நீ எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, எடுத்து உபயோகப்படுத்தின பாத்திரமாகிய அருமையான ஆண்டவரே தாசன் ஜேக்கப், ஆபிரகாம் ஜேக்கப் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாயே கர்த்தர் எங்களுக்கு தெளிவாக ஆண்டவரே பிரச்சனை உள்ள காலங்களிலே நாங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய ஆண்டவரே பாதுகாப்பை மாத்திர நாங்கள் நினைக்காதபடி ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் உழைக்க வேண்டும் என்ற நிலைமையில ஜெபத்திலே ஆண்டவரே தன்னை தாழ்த்தி நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே ராஜாவுடைய சமூகத்திலே ஆண்டவரே தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிற பொழுதும் கூட தன்னுடைய சுயமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதபடி ஜெபத்தோடு கூட ஆண்டவரே ராஜாவிடத்திலே தன்னுடைய காரியங்களை தெரியப்படுத்தி அந்த ஆண்டவரே எருசலேமுடைய அலங்கம் கட்டப்படக்கூடிய காரியங்களில ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதில் ஈடுபடும்படியாக எல்லாரையும் அரவணைத்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன நிலைமையில ஆண்டவரே ஆசாரிகள் முதற்கொண்டு அனைவரும் அதை எங்களை தாழ்த்தி பணி செய்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு சில பிரபுக்கள், தெக்கவா பிரபுக்கள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தாதபடி அந்த பணிக்கு தங்களுடைய கழுத்தை கொடுக்காவிட்டாலும் கூட ஆண்டவரே தங்களுடைய பாதுகாப்பு கருதி எத்தனையோ ஆண்டவரே இடையோர்கள் இருந்த போதிலும் கூட ஆண்டவரே சன்பலா தொபியாக்கள் இருந்த போதிலும் கூட பாதுகாப்புடன் ஞானமாக அந்த பணியை செய்து முடித்த ஆண்டவரே அந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்களும் பிரச்சனை உள்ள காலங்களில் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும், சுயநலமாக வாழக்கூடாது என்றும் கர்த்தருக்காக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறித்தும் நீ தெளிவாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மொழிபெயர்த்து எங்கள் அருமையான சோரர் ரோலண்ட் ரன்சிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெளிவான வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரை புரியும்படியாக மொழிபெயர்க்கும்படியான கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் பாடின அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, அவர்களையும் தொடர்ந்து பயன்படுத்துவீராக. இப்படிப்பட்ட ஆண்டவரே செய்திகளை இப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த நாட்களில் குடும்பத்திலே அமர்ந்து நாங்கள் கேட்கும்படியாக இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி பொறுப்படுத்தி செயல்படுத்துகிற எங்கள் அருமையான சார் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் ஆண்டவரை பொறுப்புள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவநாயகத்தை தொடர்ந்து பயன்படுத்துவீராக, நம்முடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. நாங்கள் செய்திகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தி நடைமுறைப்படுத்தி உமக்கு இந்த சாட்சியை ஜீவிக்க பலன் தாரும். கனம் துதி மெய்மலாத்து எடுத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்து இன்ப நாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இந்த நாட்களில் இந்த ஜூம் இணைப்பில் கடந்து வந்து கருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். Thank you, Brother Devadas from Tenkasi. We praise God for the prayer and benediction. May the good Lord be with you. May God bless you, dear brother. Now we have come to the end of this meeting. God willing, we shall meet tomorrow evening for the Bible study at the same time. Till then, may the blessed Lord be with each one of us. God bless.